ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் தினம் ஒரு அருட்சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருள் புரிந்தருள்வாராக. ஆமேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களில் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நன்மை செய்யும்படி நாடுங்கள். நன்மை செய்யும்படி நாடுங்கள். இதுதான் இன்று நமது அருட்சிந்தனை. ஒரு சிறிய கதை. அரசன் ஒருவன் இருந்தான். வேட்டையாடுவது அவனுடைய பொழுதுபோக்கு. காட்டிற்கு சென்றான், வேட்டையாடினான், களைத்து போனான். இளைப்பாற ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கிற பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு கல் ஒன்று அவனுடைய நெற்றியில் வந்து விழுந்து அரசனுடைய நெற்றியை பதம் பார்த்து விடுகிறது. சேவகர்கள் துரிதமாக செயல்படுகிறார்கள். அரசனுடைய காயத்திற்கு கட்டு போட்டார்கள். மூதாட்டி ஒருவரை கல்லெறிந்த குற்றத்திற்காக அரசருக்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். மூதாட்டி அரசருடைய பாதத்தில் விழுந்து மன்றாடுகின்றாள். மன்னா, உங்கள் நெற்றியில் கல்லெறிய வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை அல்ல. நான் காலையில் இருந்து இன்னும் சாப்பிடவில்லை, பசியாக இருக்கின்றேன். மரத்தை பார்த்தேன், கனி இருந்தது. ஒரு கல்லை எறிந்தால் கனி கீழே விழுந்தால் அந்த கனியை புசித்து பசியை போக்கிக் கொள்ளலாம் என்று கல்லெறிந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கல் உங்கள் நெற்றியில் வந்து விழுந்து விட்டது. மன்னா, மன்னா, என்னை மன்னியுங்கள் என்று அரசருடைய பாதம் விழுந்து வணங்கி பிரார்த்திக்கின்றாள். சேவகர்கள் அரசரிடத்திலே, மன்னா, இந்த மூதாட்டியினுடைய தலையை வெட்டி போடட்டுமா என்று கேட்கிறார்கள். அரசர் சொன்னார், முதலாவது என்னுடைய உணவை எடுத்து அந்த மூதாட்டி புசிப்பதற்கு கொடுங்கள் என்று சொன்னார். சேவகர்கள் உணவை எடுத்து மூதாட்டிக்கு புசிக்க கொடுத்து விட்டு அரசரிடத்தில் கேட்டார்கள், மன்னா, உங்கள் நெற்றியில் கல்லெறிந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்காமல் உணவு கொடுத்தீர்களே, எப்படி என்று கேட்டார்கள். அரசர் சொன்னார், சேவகர்களே, ஒரு மரம் கல்லெறிப்பட்டு கனி கொடுக்கும் போது நாம் மனிதர்கள் அந்த மரத்தை விட சற்றேனும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டாமா? ஆகையினால் தான் அந்த மூதாட்டிக்கு நான் தண்டனை கொடுக்காமல் நன்மை செய்தேன் என்று கூறினாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். திருமறையிலே 3 யோவான், அதில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் உண்டு. அதில் 11வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கு கூட நம்ம போய் பார்க்கும்போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி கூட 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை சொல்றாரு, மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கும் அளவும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மை மனிதனுக்கு இல்லை என்று சொல்லுகின்றார். எதையா நன்மை? மீகா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, மனிதனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வதை அல்லாமல் வேறு எதை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று அருமையான ஒரு விளக்கத்தை மீகா தீர்க்கதரிசி முன்வைக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் நன்மை செய்வோம். இன்றும் நாம் நன்மை செய்வதற்காக ஆண்டவர் ஒரு அற்புதமான நாளை தந்திருக்கிறார். காலை வேளையில இருந்து இரவு நேரத்திற்குள்ளாக இன்றைக்கு யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு நன்மையாவது நான் செய்துவிட வேண்டும் என்ற துடிப்போடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். நன்மை செய்வோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமென்.